பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினால் அனைவரது வாழ்க்கையிலும் அனைத்து நலன்களும் கிட்டட்டும். ஐயா, என் மகன் வாழ்க்கையிலே தற்போது சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான். வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது. எனினும் ஏதோ ஒரு வகையிலே தடைபடுகிறது. இப்படி ஒரு பெற்றோர் கூப்பிட்டார். பார்த்ததும் அவர் ஜாதகத்திலே நான் எடுத்ததும் 2ஆம் இடத்தை தான் ஆய்வு செய்தேன். ஏன்னா அந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று ஒரு மனிதனது வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளை அறிவிக்கும். இந்த 2ஆம் இடத்திற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது நாம் உண்ணும் உணவை பற்றியும் கூறும். உடனே பார்த்தேன். ஏனென்றால் நாம இங்க இருக்கோம், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் தாய் கையால. வெளிநாடு போகும்பொழுது அந்த 2ஆம் இடம் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்குமே. பார்த்தா 2ஆம் இடத்துல சந்திரன், உச்ச சந்திரன். அதை சனீஸ்வரர் 10ஆம் பார்வையால் பார்த்து கொண்டிருந்தார். உடனே சொன்னேன், உங்க பையன் ஃபாரின் போவான், பிடிக்காத சாப்பாட்டை சாப்பிடுவான், அது ஆறிப்போன சாப்பாடாகவும் இருக்கும், கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு கட்டாயம் ஒரு ஃபாரின் யோகம் இருக்கு அப்படின்னு. ஒரு காலத்துல எதையெல்லாம் தோஷம்னோமோ இப்போ அதெல்லாம் யோகமா மாறிடுச்சு. அதுல ஒன்று வெளிநாடு செல்லக்கூடிய யோகம். அந்த தாய்க்கோ மட்டற்ற மகிழ்ச்சி. உடனே சொன்னேன், உணவுக்கு ஒரு பெரும் தன்மை உண்டு. ஒரு ஜாதகத்துல மாரகஸ்தானம் அப்படின்னு சொன்னா 2ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் தான் சொல்லுவாங்க. 2ஆம் இடம் என்பது நாம் எதை உண்கிறோம் என்பதை கூறுகிறது. வாட் வி கன்சியூம். இப்போ நீங்க நல்லதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுவும் ஒரு வகையிலே உணவு போலத்தான். நல்லதை கேட்கிறீர்கள், நல்லதை பார்க்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். இதே சமயத்துல வேற ஒருத்தன் தேவையில்லாததை பார்த்துட்டு இருந்தானா அதற்கான பலன்கள் கிடைக்க போகிறது. அப்போ உங்க 2ஆம் இடம் என்பது உணவை மட்டுமல்ல, நீங்கள் உள்வாங்கும் கருத்தையும் சொல்லக்கூடியது. அதன் விளைவு 7ஆம் இடத்திலே தெரியும். என்ன இன்புட் இருக்கோ அதை பொறுத்துத்தான் அவுட்புட்டும் இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்ததுதான். அப்போ இந்த 2ஆம் இடம் எல்லாருக்கும் நல்ல உணவு கிடைச்சிருதுங்களா? எல்லாருக்கும் நல்ல கருத்து கேட்க முடியுதுங்களா? அப்போ சிலருக்குத்தான் அந்த பாக்கியம் வாய்க்கிறது. அது வாய்க்க யாருடைய கருணை வேண்டும்? அன்னபூரணியாக, ஆதிபராசக்தியாக, அகில உலகத்துக்கும் அன்னையாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியின் அருள் வேணும். ஏங்க, 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் எது? ரிஷபம். ரிஷபத்துக்கு அங்கே ஆட்சி செய்யக்கூடியவர் யார்? சுக்கிரன். பெண்ணை குறிக்குதுங்களா? அங்க உச்சம் பெறக்கூடியது யார்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதியாகிய சந்திரன் 2ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். உங்ககிட்ட, அன்பா தம்பி சாப்பிட்டுட்டியாப்பா, இது யார் கேட்பா? பெத்த தாய் தானே கேட்பா, வேற யார் கேட்கிறா? அதே போல அம்மா அப்படின்னு 2 தடவை சொல்லி பாருங்களேன். தமிழக அரசியலில் கொடிகட்டி பறந்தவர்கள் அனைவரும் அன்னையை போற்றியவர்கள். நீங்க வேணா எடுத்து பாருங்க. இந்த 100 வருட வரலாற்றுல தமிழ்நாட்டில அரசியலில் பெரும் புகழுடன் இருந்தவர்கள் அனைவரும் அம்மா என்ற சொல்லியும் சொல்லியிருப்பார்கள். அளவில்லாத அன்னதானத்தையும் பண்ணியிருப்பாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அன்னதானம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அம்மாவை போற்றினார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரும் முன்னேற்றம் வந்து தமிழகமே போற்றக்கூடிய அளவிலே பெரும் புகழ் அடைந்தார்கள். இப்போ அந்த புகழ் நாமளும் பெறணும்னு தானுங்க ஆசைப்படுவோம். நம்ம வாழ்க்கையிலும் 4 பேர் நம்மை புகழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால், கரெக்டுங்களா? உங்களை புகழணும். அந்த புகழ்ச்சியை தரக்கூடியது யார்? அந்த பராசக்தி. அந்த பராசக்தி அதை தர வேண்டும் என்றால் இதற்கு ஏதேனும் மந்திர பரிகாரங்கள் உண்டா என்று கேட்பது புரிகிறது. இப்போ தினமும் காலையில் எழுந்திருக்கிறீங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் அன்னதாய நமக, ஓம் வசுதாய நமக. மீண்டும் சொல்றேங்க, ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் அன்னதாய நமக, ஓம் வசுதாய நமக. நீங்க லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. 1008 திருநாமங்கள் வசின்யாதி வாக்தேவதைகள் அருளினது. அத்தனையும் படிக்க முடியுங்களா? இன்னைக்கு இருக்கிற கால வெள்ளத்துல ஒரு 9 மணிக்கு நீங்க வேலைக்கு போனாதான் உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு கல்வியை அடைய முடியும். இந்த காலத்துல தாய் தந்தையர் இருவரும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம். எனினும் அந்த மந்திரம் எளிமையாக முழுமையாக பலன் தரணும். யாரெல்லாம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் படிக்க முடியலையோ அவங்க இந்த 3 லைனை சொன்னா போதும். அந்த முழு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் படித்த பலன் உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருங்க. நான் இப்படி சொல்றேன்னு, நீங்க
அக்கௌண்ட்ல ஒரு பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். அதை போட்டுட்டீங்கன்னா அதுல இருக்கிற அனைத்துமே உங்களுக்கு தான். அப்போ அந்த சிவனும் சக்தியும் உங்க தாய் தகப்பன் உங்களுக்காக ஒரு பெரிய சொத்தை வச்சிருக்காங்க. நீங்களோ ஐயோ ஏழ்மையில தவிக்கிறோமே, நமக்கு வீட்டிலே வசதியான உணவுகள் உண்ண முடியலையே, ஒரு நல்ல வீட்டுல இருக்க முடியலையே, ஒரு நல்ல வாகனம் இல்லையே, ஏதோ ஒரு வகையிலே என் தோஷம் தீர்ந்து விடாதா, எனக்கு ஏதோ ஒரு வகையிலே என் ஜாதகத்தை பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய திடத்தையும் போக்கிடுறாங்களே, பயமுடுத்துறாங்களே, என்னால காஸ்ட்லி பரிகாரம் எல்லாம் செய்ய முடியாதப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மந்திரம் எவ்வளவு சின்னது பாத்தீங்களா? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. அம்மா அப்படின்ற வார்த்தை தான் அந்த ஓம் ஸ்ரீ மாத்ரே. ஓம் அன்னதாய நமக. அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு கேக்குறீங்க. கொடுக்காம விட்டுருவாளா அம்மா? 3வது லைன் ஓம் வசுதாயை நமக. வசதிகளை தருபவளே. அப்ப அம்மா சாப்பாடு கொடுமா, வசதிகளை தானு ஒரு தாய் கிட்ட கேட்கும்போது அந்த பராசக்திக்கு வேற என்னங்க, நீங்க எப்ப என் பையன் கூப்பிடுவான், எப்ப என் பொண்ணு கூப்பிடுவா அப்படின்னு காத்து கிடக்கா. நீங்க கவலையே படாதீங்க. அதே போல எப்பப்பெல்லாம் உணவை சாப்பிடுறீங்களோ அப்படியே டக்குன்னு சாப்பிட போயிடாதீங்க. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு ஒரு தடவை நினைச்சு, நீங்க பெரிய மந்திரங்கள் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஒரு மனசார வேண்டுங்க. அம்மா அன்னபூர்ணேஸ்வரி ஆதிபராசக்தி, உணவை கொடுத்துருக்கியம்மா, மகிழ்ச்சிம்மா. அம்மா கருமாரி காமாட்சி, எனக்கு ஒரு கரம் கொடுத்து உணவை உண்ண வழிவகுத்திருக்கிறியே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், உலகில எத்தனையோ பேர் இன்று இரவு உணவில்லாம தூங்க போறான், பசியில தூங்க போறான். ஆனா அந்த அம்மா உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு உணவு கொடுத்திருக்கிறாளே, அந்த கருணையை நினைங்க. அதே போல எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சிறிது பச்சரிசி, சிறிது வெல்லம், இது ரெண்டுத்தையும் கலந்துக்கோங்க. எங்கேயான காலி மனைக்கு சென்று சிறிது தூவி எறும்புகளுக்கு தூவுங்க. நம்மால் எல்லாருக்கும் உணவளிக்க முடியாது. ஒரு முறை கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். 450 வருடங்கள் வாழ்ந்தவர். பொள்ளாச்சி புரவிப்பாளையத்துல. பலரும் அவரிடம் சென்றார்கள். பெரிய பெரிய இசைக்கலைஞர்கள் எல்லாரும் சென்றார்கள். அப்போ ஒருவர் சொன்னார், ஐயா மிகப்பெரிய புண்ணியம் எது அப்படின்னார். அவர் சொன்னார், உன்னால 1,00,000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா அப்படின்னார். எப்படியா முடியும் அப்படின்னார். ஒண்ணும் இல்ல, ஒரு செட்டிகை மாவு சற்று வெல்லத்துடன் அரிசி மாவை கலந்து எங்கேனும் தூவி விட்டு வாழ்னார். அந்த அன்பர் 48 நாட்கள் அன்னை பராசக்தியை நினைத்து, ஆதி பராசக்தியை நினைத்து, அம்மா பராசக்தி பெரும் செல்வத்தை தாமா, என் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை தாமான்னு பெரிய மந்திரம் தேவையில்லைங்க. நம்ம மனசே சந்திரன் என்று சொல்லக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி தான். அதை நினைச்சு தினமும் எறும்பிற்கு சற்று மாவும் வெள்ளத்தையும் தூண்டுகிறார். அப்படியே தூவிட்டு வர்றாரு. இன்னைக்கு வாழ்க்கையில மிக பெரும் கோடீஸ்வரர். இப்போ கேட்டேன், ஐயா எப்படி நீங்க பொருளாதாரத்துல இந்த முன்னேற்றம்? ஐயா ஒரு காலத்துல நான் வாடகை வீட்டுல இருந்தேன். ஒரு சாதாரண ஓட்ட வண்டியில போயிட்டு இருப்பேன். ஒரு நாள் கோடி சுவாமிகள் சொன்னார், வெள்ளத்தையும் அரிசியும் கலந்து எறும்புக்கு தூவினார். இவ்வளவுதான் கொடுத்த உபதேசம், இன்னி வரை நம்பிக்கையுடன் சொல்கிறேன் என்று அவரது படகு போன்ற காரிலே அழைத்து சென்று பல்வேறு இடங்களை சுற்றி காட்டினார். அவர் வாழ்க்கையில மட்டும் இல்லைங்க, உங்க வாழ்க்கையிலயும் அந்த அற்புதம் நிகழப்போகுது. எனவே தான் அந்த ஆதிபராசக்தி முடிவு பண்ணிட்டா, என்னோட குழந்தை ஏழ்மையில எங்கேயோ அழுதுட்டு இருக்காளே, அவளுக்கு நான் ஒரு நல்லது பண்ணணும் என்று. எனவே ஒவ்வொரு முறையும் உணவை உண்ணும் பொழுது பார்த்து, அம்மா ஆதிபராசக்தி எனக்கு இன்னைக்கு இந்த உணவு வந்திருக்கிறது, நன்மை அப்படின்னு. இதைத்தான் குருநானக் என்ற ஒரு மகான், பெரும் அருளாளர், அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு அரிசி கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை வருகிறான். வந்து, ஐயா அவர் அந்த அரிசி கடையில தொழிலாளி, அரிசியை தா என்கிறார். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படியாக அளந்து தந்துட்டு இருக்கிறார். 11வது வந்ததும் தேரா தேரா என்று சொல்ல ஆரம்பித்து அந்த அரிசியை போட்டுக்கொண்டே இருக்கிறார். தேரா என்றால் ஹிந்தியில 11ன்னு அர்த்தம், நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவன் அர்த்தம். அப்ப குருநானக் சொல்கிறார், நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவன் இறைவனோட பெயரை சொல்ல சொல்ல அரிசி பெருகத் துவங்கியதாம். மற்றொரு முறை கபீர் சொன்னார், தானே தானே பர் லிக்காஹே கானே வாலா கா நாம். ஒவ்வொரு அரிசி துளியிலும் அந்த இறைவன் யார் உண்ண வேண்டும் என்ற பெயரை எழுதி வைத்திருக்கிறான். அவனை மனதார வாழ்த்தினால் காசிக்கு சென்று வந்த புண்ணியம் கிட்டும் என்று கபீர்தாசர் சொல்லியிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலையும் அந்த புண்ணியம் எல்லாம் கிடைக்க போதுங்க. அதனால இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. தினமும் அன்னை ஆதிபராசக்தியை நினைத்து உண்ணத் துவங்குங்கள். வாழ்க்கையிலே வண்ணமயமாக மாறும். உங்கள் எண்ணங்கள் ஈடேறும். இனி யாவும் நன்மையே. சிவ சிவ.